சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நமக சிவாய நம ஓம் நம சிவாய. ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி. அன்னையின் அருளாலே ஒரு வார இடைவெளிக்கு பிறகு இப்பொழுது நாம் இந்த இணைய வழி சத்சங்கத்திலே சந்திக்க கூடியிருக்கின்றோம். இப்பொழுது அன்னையின் அருளாலே இன்றைய தலைப்புக்குரிய பராபர கண்ணிகளுக்கு விளக்கம் பார்ப்போம். ஞான நெறி என்கிற தலைப்பின் கீழ் உள்ள கண்ணிகளுக்கு விளக்கம் பார்த்து வருகிறோம். அதில் அந்த கண்ணிகளை 4 வகைகளாக பிரித்து கொண்டு கடைசியில் இருக்கக்கூடியது முக்தி என்பதை பற்றின கண்ணிகள். 2 கண்ணிகள் 357 358 அந்த 2 கண்ணிகளை நாம் பார்க்கிறோம். என்ன? இந்த 4வது தலைப்பாகிய முக்தியை பற்றி சொல்லக்கூடியதாக 2 கண்ணிகள். 2 தான் முக்தியை பற்றி சொல்கிறதுங்கிறது இல்லை, நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த ஞான நெறிங்கிற தலைப்பில். அதில் 2 ஸ்லோகங்கள் 2 கண்ணிகள் பார்க்குறோம். 357 358. 357 தேகம் யாரேனும் ஒரு சித்தி பெற ஜீவன் முக்தியாகும் நெறி நல்ல நெறி ஐயா பராபரமே. வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன? இப்போ இந்த கருத்தை நான் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறேன். இப்போ நாம் இளைஞர்கள்ட்ட வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்ன, உனக்கு வாழ்க்கையில் நீ என்ன சாதிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னா, நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் விஞ்ஞானி ஆகணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு செயல் தகுதியை பெருக்கி கொண்டு ஒரு பெரிய செயலை செய்து நல்ல சம்பாத்தியம் பண்ணி நல்ல பேர் புகழோடு நல்லா இருக்கணும். இது வாழ்க்கையினுடைய நோக்கமாகாது. வாழ்க்கையில் நீ என்ன செய்ய போகிறேன்னா, ஒருத்தர் இன்ஜினியருங்கிறான், ஒருத்தர் டாக்டருங்கிறான், ஒருத்தர் சிற்பி ஆவேன்னு சொல்கிறான், யாராவது சொல்லலாம், ஒருத்தன் டீச்சர் ஆகணும்னு சொல்லலாம். அப்போ அதெல்லாம் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அல்லது தொழில்கள் அது அவரவர் சுபாவத்துக்கேற்ப முன்வினைக்கேற்ப வேறுபடும். சமுதாயத்தில் எவ்வளவோ தேவைகள் இருக்குது, அதற்கான செயல்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவரவர் முன்வினைக்கும் இயல்புக்கும் ஏற்ப அந்த தொழில் மாறுபடும். அவர்கள் தேர்ந்தெடுத்து செய்கின்ற தொழில் மாறுபடுகிறது. ஆனால் மனிதர்கள் எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, மனித பிறவிக்கே ஒரு நோக்கம் இருக்கிறது என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள். அது என்ன நோக்கம்னா, வாழ்க்கையில் மனிதர்கள் எதை அடையணும்னு முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னா, அதை சதுர்வித புருஷார்த்தம், நாற்பொருள், மக்கள் விளை நாற்பொருள், மனிதர்கள் விரும்பக்கூடிய 4 பொருட்கள், அதுதான் புருஷ அர்த்தம். அர்த்தம்னு வேண்டி விரும்புவதுன்னு அர்த்தம். அதுதான் பிரார்த்தனையிலும் இருக்குது. அர்த்த இறைவன்ட்டு ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுவது, அதுதான் பிரார்த்தனை. புருஷார்த்தம்னா மனிதன் வாழ்க்கையில் விரும்புவது, மக்கள் விளை நாற்பொருள், சதுர்வித புருஷார்த்தம். அது என்ன? அர்த்தம், காமம், தர்மம், மோக்ஷம். உடலை உலகத்தில் காப்பாற்றிக்கிறதுக்காக அதுக்கு உணவு கொடுக்கணும், இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும், அணிந்து கொள்ள என்ன சூழ்நிலையினுடைய தட்பவெப்பத்திலிருந்து காத்துக்கொள்ள உடை வேணும், மருத்துவ வசதி வேணும், ஒரு கல்வி, அடிப்படை கல்வி வேணும். இப்படியெல்லாம் நினைக்கிறோம் இல்லையா? அது இல்லாமல் வாழ முடியாதுங்கிற குறைந்தபட்ச தேவைகள், அதெல்லாம் தான் அர்த்தம் அல்லது பொருள் என்கிற
புருஷார்த்தத்தில் வருது. இதெல்லாம் எல்லாருக்கும் தேவை, சன்னியாசிகளுக்கு கூட இது தேவை. அப்படி ஒரு குறைந்தபட்ச இந்த மினிமம் அப்படிங்கிறத இந்த குறைந்தபட்ச தேவைகள் பூர்த்தியான உடனே அப்படியே திருப்தியாக இருந்துருவானான்னா, திருப்தியாக இருக்க முடிஞ்சால் அவன் சன்னியாசத்துக்கு லாய்க்கு. ஆனால் பெரும்பாலால் திருப்தியாக இருக்க முடியறதில்லை, இன்னும் வேணும்னு கேட்பாங்க. ஏதோ கிடைச்சிதே அப்படின்னு திருப்தியாக இல்லாமல், வீடு ஏதோ அமைஞ்சிருச்சு, நல்ல வீடு, இல்லை ஒரு நல்ல ஒரு டிவியை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். டிவி கிடைச்ச உடனே சாதாரண டிவி போகாது, ஒரு ஹோம் தியேட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறான். இதெல்லாம் எதுக்கு? இது இல்லாமல் அவனுக்கு வாழ முடியாதான்னா அப்படி இல்லை. சாப்பாடு இல்லாமல் வாழ முடியாது, டிவி இல்லாமல் இருக்க முடியும். ஆனால் அது நல்லா இருக்குது, எனக்கு வேணும் அப்படிங்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட அத்தியாவசியம் இல்லாத ஆனால் இன்பத்தை தருவன என்று நினைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் காமங்கிறதுல வரும். மனுஷன் என்ன பண்ணுறான்? அறிவை பயன்படுத்தாமல் இந்த காம பொருட்களை பெற்று அனுபவிப்பதற்கே வாழ்க்கை இருக்கிறது என்று நினைத்து கொள்ளுகின்றான். ஆனால் பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்க? நீ வாழ்க்கையில் நீ அர்த்தத்தை பெற முயன்றாலும் காமத்தை பெற முயன்றாலும் அதன் பொருட்டு பொருள் சம்பாதிக்கும் போது தர்மத்தை கடைபிடிப்பதை விட்டுவிடாதே. தர்மத்தின் வழியிலே தான், அறநெறியில் தான் நீ உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கணும். அறநெறியை மீறி ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள துடிக்காதே என்று எச்சரிக்கிறார்கள். எது எனக்கு கஷ்டம் கொடுக்குமோ அதை நான் மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது, அது அறநெறி. என்கிட்ட ஒருத்தர் பொய் சொல்லி ஏமாத்தினா எனக்கு பிடிக்காது, அப்போ நான் யாரையும் பொய் சொல்லி ஏமாற்றக்கூடாது. இப்படி நான் அறநெறி என்னன்னு நாம் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி நீ தர்மத்தை கடைப்பிடி. அப்படி செய்து வந்தால் அதுவும் போதாது, அதற்கு மேலும் ஒன்று இருக்கிறது. இந்த மானுட ஜென்மம் உனக்கு கிடைத்திருப்பது, மனித உடல் உனக்கு கிடைத்திருப்பது, இந்த வாழ்க்கையில் இறைவனை அடைதல் அல்லது உன்னை அறிதல், முக்தி பேறு அடைதல் என்பதை பெறுவதற்கு தான். இந்த வாழ்க்கையின் லட்சியம் என்ன? இப்போ தான் வரும். 4 வித புருஷார்த்தங்களிலே முக்தி பேறு அல்லது மோக்ஷம் என்பதுதான் முடிவான முக்கியமான அனைத்து உயிர்களும் தேட வேண்டிய புருஷார்த்தம். வழியில் தான் இந்த அர்த்தம், காமம், தர்மம். அதற்கு மேல் முக்தி பேறு தான் வாழ்க்கையின் உண்மையான முக்கியமான புருஷார்த்தம் அல்லது நோக்கம் அல்லது லட்சியம். இப்போ நம்ம பாடலுக்கு வரோம். முக்திங்கிறது தலைப்பு. அப்போ முக்தி தான் வாழ்க்கையில் ஒருவன் பெற வேண்டிய, ஜீவன் பெற வேண்டிய இறுதி நிலை. அதுக்கு மேலே உனக்கு தேடுவதற்கு ஒன்றுமில்லை. வேறு எதை பெற்றாலும் அது உனக்கு திருப்தியை தராது. நீ முக்தியில் நின்னாதான், எப்படி மலையில் கிளம்பிய நதி பல்வேறு இடங்களிலே ஓடி எப்பொழுது கடலில் சென்று சங்கமிக்கிறதோ அப்பொழுதுதான் அதனுடைய ஓட்டம் நின்று அதற்கு அமைதி வருகிறதோ, அதுபோல இந்த ஜீவன் பல்வேறு பிறவிகளை எடுத்து தான் எங்கிருந்து கிளம்பி வந்தானோ அந்த தெய்வத்திடம் சேரும்போது தான் அதுக்கு ஓய்வு. அதுதான் முக்தி. அந்த முக்தியை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்ப்போம். அந்த முக்தியை பற்றி நமக்கு சாஸ்திரங்கள் 2 விஷயத்தை பெருசாக சொல்லியிருக்காங்க. நிறைய இருக்குது, நாம் இப்போ 2 எடுத்துக்கிறோம். முதல் பாடலில் 357வது கண்ணியில் ஜீவன் முக்தி என்பதை சொல்லுகிறார். 358 விதேக முக்தியை சொல்லுகிறார். அது 2 என்னன்னு பார்ப்போம். பொதுவாக முக்தின்னு சொன்ன உடனே செத்த பிறகு கிடைக்கிறது தான், அதாவது இந்த சரீரத்தை விட்ட பிறகு கிடைப்பது தான் முக்தி நிலை என்று பலர் நம்புகிறார்கள். ஆனால் அத்வைத்தம் சொல்லுகிறது அப்படி இல்லை. நீ செத்த பிறந்தான் முக்தின்னு காத்திருக்க வேண்டாம். இப்போ வாழ்ந்திருக்கும் போதே நீ முக்தி பேறு பெறலாம். அதற்காக முறையாக முயன்று உன்னை பக்குவப்படுத்தினால் இப்பொழுதே உனக்கு அது சாத்தியம் அப்படின்னு அத்வைத்தம் சொல்லுகிறது. அப்போ அது என்ன முக்தி அப்படின்னா, வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அனுபவிக்கப்படுகிற, உணரப்படுகிற அந்த முக்திக்கு பேர் ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தி அப்படின்னா வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே உணரப்படுகிற விடுதலை பேரு.
செத்தப்புறம் இல்லை, வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே. சரி, வாழ்ந்து கொண்டே இருக்கும் போதே முக்தி அடைவதுன்னா என்ன? முக்தினா என்ன? விடுதலைன்னு பொருள். அந்த விடுதலை எதுலேருந்து விடுதலை? விடுதலைன்னா எதுலேருந்தாவது விடுதலை. இப்போ நம்ம நாடு அரசியல் துறையில் 1947 விடுதலை அடைந்ததுன்னு சொல்கிறோம். விடுதலைன்னு எதுலேருந்து விடுதலை பெற்றது? அந்நியருடைய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது. வேறு நாட்டுக்காரன் நம்மளை அடிமைப்படுத்தியிருந்தான். அப்புறம் அதிலேருந்து நாம் விடுதலை பெற்றோம், போராடி விடுதலையை வாங்கி கொண்டு விட்டோம். இப்போ ஜீவன் முக்தி அடையணும்னு சொன்னால், இந்த ஆன்மீகத்தில் வரக்கூடிய இந்த ஜீவன் முக்தி அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், எதிலேர்ந்த முக்தி அப்படின்னு சொன்னால், ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படிங்கிறார் அருணகிரிநாதர். ஆஷா நிகழம் துகளாயின, இந்த ஜீவாத்மாவை ஒரு பெரிய வலுவான சங்கிலி சுற்றி கட்டி போட்டிருக்கு. கையை கால் அசைக்க முடியாதபடி கட்டி போட்டிருக்கிறது. அது என்ன சங்கிலின்னா ஆசை என்னும் சங்கிலி. அது ஆசை என்னும் சங்கிலி எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு பொருளை பார்த்த உடனே இது நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கிறான், அதோடு விடுறதில்ல. இது நமக்கு கிடைச்சா, இதை அனுபவிச்சா இன்பமாக இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு நினைக்கிறான். அப்படின்னு கூட நினச்சிட்டு விடலை. அது எனக்கு வேணும், அதை நான் பெற்று அனுபவிக்கணும், அதை பெற்று அனுபவிப்பதன் மூலம் சுகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கு பேர் தான் ஆஷா. ஆஷாங்கிறது என்ன? இந்த பொருள், புறத்தில் இருக்கிற ஒரு பொருளை பார்த்து இது எனக்கு சுகம் தரும், அந்த சுகத்தை முன்னிட்டு இந்த பொருளை நான் பெற்று அனுபவிக்க வேண்டும். அது கண்ணால் பார்க்கக்கூடிய சினிமா படங்களாக இருக்கலாம், காதால் கேட்கக்கூடிய பாடல்களாக இருக்கலாம், மூக்குக்கு சென்று வாசனையாக இருக்கலாம், நாக்குக்கு சுவையான உணவாக இருக்கலாம், தோலுக்கு மென்மையானதாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒன்று, ஆனால் அதன் மூலம் எனக்கு சுகம் இருக்குதுன்னு நினைக்கிறான். மனசை வச்சு பார்த்தோம்னு சொன்னால், இந்த புத்தகத்தை படித்தா நல்லா இருக்குது அப்படின்னா அவன் அறிவை கொண்டு ஆனந்தம் பெறுகிறான். இந்த பஜனை பாட்டு பாடும்போது அவ்வளோ நல்லா இருக்குது இறைவனை நினைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் உணர்ச்சியை தெய்வீகமாக ஆக்கி கொண்டு அதில் ஆனந்தம் பெறுகிறான். இப்படி ஒவ்வொரு உடலினுடைய 3 சரீரங்கள் எது வேணாலும் இருக்கலாம், ஒரு பகுதியும் கொண்டு நாம் அனுபவிக்கிறோம் இன்பம் அப்படின்னு நினைக்கிறோமே, அதற்கேற்ப அது இருக்குது. அந்த விருப்பத்துக்கு பேர் ஆசை. அந்த விருப்பம்தான் இவனை தூண்டி, செயலில் தூண்டி அதை அந்த பொருளை, சுகம் தரக்கூடிய பொருளை பெறுவதற்கு ஆன முயற்சியில் ஈடுபடுத்துகிறது. அப்படி ஈடுபடுத்தும் பொழுது அப்போ முதல்ல நாம் என்ன பண்ணுறோம்? அந்த பொருளை பார்க்கிறோம், அதை பற்றி தெரிந்து கொள்கிறோம், அது வேணும்னு நினைக்கிறோம். அது உடனே கிடைத்து விடாதுன்னு கிடைக்கலன்னு வச்சுப்போம். அப்போ நாம் அதை விரும்பியாச்சு, முயற்சி பண்ணியாச்சு, அது கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்கோம். அப்போ என்ன பண்ணுறோம்? அதை பற்றி கற்பனைகளில் ஈடுபடுறோம். அது கிடைச்சா எப்படி இருக்கும், அதை அனுபவித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த மனசு கற்பனை பண்ணி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த ஆனந்தத்தை அது எதிர்பார்க்கிறது. ஆசையோடு அந்த எதிர்பார்ப்பும் கலந்து இருக்கிறது. அதுக்காக கஷ்டப்படணும், கஷ்டப்பட தயாராக இருக்குது. அந்த ஆசையோட வலிவாய்வனை செயலில் தூண்டுகிறது. அதனால் பெருமுயற்சி எடுத்து அந்த பொருளை பெறுகிறான். பெற்ற பிறகு அனுபவிக்கிறான். அனுபவிக்கும் போது இவன் நினைச்சபடி இது ஆனந்தமாக இருக்குது. மற்றதை விட்டுடுவோம், இப்போதைக்கு அப்படியே வச்சுருவோம். ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். அவன் கேட்ட எதிர்பார்த்த சுகம் கிடைத்து விட்டது என்று நினைத்து அந்த சுகானுபவத்தில் மூழ்கி இருக்கிறான். ஆனால் பாவம், அந்த சுகம் எப்போதும் நீடித்திருப்பதில்லை. ஒரு ஜாங்கிரி சாப்பிட்டா எவ்வளோ நேரத்துக்கு நாக்கில் இந்த இனிப்பு இருக்கும்? அது ஒரு வில்லர் ஜாங்கிரி நாக்கை எப்போ தொட்டுக்கிட்டு இருக்கோ அவ்வளோ நேரத்துக்கு தான். அதை நல்லா கடித்து உங்கள் வாய்க்குள்ளே சுற்றி வரும்போது அந்த இனிப்பு இருக்கும். நீங்கள் முழுங்கிட்டிங்கன்னா அப்புறம் கிடையாது, அடுத்த வில்லரை வைக்கணும். அதை கடித்து முழுங்கியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து இப்போ வைக்கத்தான் இந்த இன்பம் வரும். அப்போ உடனே அவனுக்கு என்ன சொல்லுது? அப்போ திருப்பி இன்னொரு ஜாங்கிரி அது ரொம்ப சாப்பிட்டாலும் வாந்தி வருது. அப்போ விட்டுட்டு ஒரு நாள் கழிச்சு நாளைக்கு திரும்ப சாப்பிட்றேன். அது ஒரு காரத்தை கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன், அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்றேன். என்னென்னவோ பண்ணி அதை திரும்ப அந்த பொருளை பெற்று அனுபவிக்க முயலுகிறான். அப்போது இந்த பொருள் அது தரும் சுகம், அதை பெறுகிற அந்த அனுபவம், அந்த அனுபவத்தை குறித்த எதிர்பார்ப்பு,
அது கிடைச்ச உடனே அது அனுபவம், அதுக்கப்புறம் அதை பற்றின நினைப்பு ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, இப்போ அதை பற்றி நினைக்கிறோம், அந்த நினைப்பு, அதுக்கப்புறம் என்ன, அதை திரும்ப முயற்சி பண்ணுறோம். இப்போ ஏதாவது ஒரு தடை வருதுன்னு வச்சுப்போம், அந்த பொருளை பெற முடியவில்லை, உடனே கோபம் வரும், கோபம் வந்துடும், கோபம் வருது. இது அவ்வளவு சேர்ந்து தான் திருப்பி அது கிடைச்சாதான் அமைதி வருது மனசுக்கு, அந்த பொருள் கிடைக்கணும். இத்தனை விதமான உணர்ச்சி கலவைகளும் ஆசைங்கிற அந்த 2 எழுத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. அதனால தான் சொல்கிறாங்க, இந்த ஆசை என்பது நிகழம், நிகழபந்தம். நிகழபந்தம்னா என்ன, கட்டு, சங்கிலி சங்கிலியாக செல்லுகின்ற ஒரு பந்தம், ஒரு கட்டு. அந்த சங்கிலி என்னை சுற்றி இருக்குது, என்னால் இப்போ கைகாலை சுதந்திரமாக அசைக்க முடியல, செயல்பட முடியல. ஆசை என்னை கட்டி போட்டு இருக்கிறது, வேறு எதையும் நினைக்க விட மாட்டேன் என்கிறது. நல்லது எடுத்து சொன்னால் என்னால் கேட்க முடியல, புரிஞ்சிக்க முடியல, அதுக்கு பொறுமையே இல்லை, காதலே விழமாட்டேங்கிறது. அப்போது இந்த ஆசை என்பதில் இத்தனை இருக்குது. சுகநாட்டம், சுகம் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு, அதற்காக செய்கிற முயற்சி, அந்த பொருளை பெற்றவுடன் அதை அனுபவித்து சுகத்தை உணர்தல், அப்படி சுகம் அனுபவித்து முடிஞ்ச உடனே அது பற்றின எண்ணம், அது இப்போ இல்லையேங்கிற ஏக்கம், மறுபடியும் அதை பெற வேண்டும் என்ற எண்ணம், அந்த முயற்சியில் இறங்கும்போது தடை வந்தால் தடை செய்கிறவர்கள் மீது வருகிற கோபம், இத்தனையும் கோபம், ஏமாற்றம் எல்லாம் இருக்கும்ல, அவ்வளவு சேர்ந்து இந்த ஆஷாங்கிற ஒரு வார்த்தையில் இருக்குது. அதனால் அது ஒரு பொருளே இவ்வளவு இருக்குது. இது வெவ்வேறு பொருட்களில் வேறு நமக்கு பலவிதமான போக பொருட்களின் மீது ஆசை இருக்கிறது. அப்போ எத்தனை ஆசை, ஒவ்வொரு ஆசையும் இத்தனை ஸ்டெப் இருக்குது. அது இன்பமானது நினைப்பது, அது பெறுவதற்கான முயற்சியில் இறங்குவது, அப்படி இறங்கி கொண்டு முயற்சி எதுவும் இருக்கும்போதே அதை கிடைச்சா எப்படி இருக்குங்கிற கற்பனையிலேயே அதை அனுபவித்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இப்படி வரிசையாக போகிறது. இது எத்தனை பொருளில் நமக்கு ஆசை இருக்கோ அத்தனை பொருளில் இருக்குது. இப்போது இந்த ஆசையினால் வரக்கூடிய இந்த எண்ணெய் தொடர் சங்கிலி இருக்கே, அது எப்படி இருக்குது, நம்முடைய நிம்மதியை போக்குவதாக இருக்கின்றது. அதுதான் ஆஷா நிகழம். ஆசா நிகழம் துகளாயின பின், அது தூள் தூளா தெரிச்சு சிதறி போனாதான் உனக்கு கையை காலை அசைக்க முடியும். ஆஷா நிகழம் துகள் ஆயின பின் பேசானுபூதி பிறந்ததுவே. இப்போ முக்தி என்பது என்ன, ஆசையிலிருந்து விடுதலை பெறுதல். எப்போ அந்த விடுதலை கிடைக்கும், எதுக்காக இவன் ஆசைப்பட்டான், அந்த புறப்பொருளில் ஒரு சுகம் இருக்கிறது என்று எதிர்பார்த்து ஆசைப்பட்டான். இப்போ அப்படி சுகத்தை எதிர்பார்த்து ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற மனதுக்கு உனக்கு சுகம் உண்டு, ஆனால் புறப்பொருளிலிருந்து அது கிடைக்காது. நீயே சுகஸ்வரூபி, நீ உன்னில் அமைதியாக இருந்தாலே போதும், நீ சுகத்தை உணரலாம் என்று ஞானிகள் அறிவுறுத்துகிறார்கள். அதனால் அவன் உள்நோக்கி திரும்பி துவைத்த பாவனையில் சிவபெருமான் பேரானந்த ஸ்வரூபியாக இருக்கிறார், அவரோடு நீ அகங்காரத்தை விட்டு அவரோடு ஐக்கியமாகிவிடு, அப்போ நீயும் அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பாய். அப்போது இந்த அகங்காரத்தை விடுவது, அறியாமையை விடுவது, மேலும் மேலும் இதை செஞ்சு அதை செஞ்சு இதை பெறுவேன் அதை பெறுவேங்கிற அந்த எதிர்பார்ப்பை விடுவது, அப்படி ஆணவம் கன்மம் மாயை என்கின்ற மும்மலங்களிலிருந்து உன்னை விடுவித்து கொண்டு ஜீவனாகிய நீ சிவத்தை சேருக, இதுவே முக்தி. இதான் முக்தின்னு சொல்கிறாங்க. இப்போ இப்படி முக்தி பெறும் பொழுது இவனுடைய தேகம் எப்படி இருக்கிறது, தேகம் யாதேனும் ஒரு சித்தி பெற ஜீவன் முக்தியாகும் நெறி நல்ல நெறி. தேகம் யாதேனும் ஒரு சித்தி பெற, தேகத்திற்கு என்ன சித்தி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம சுவாமிஜி ஒரு அழகான அருமையான விளக்கம் கொடுக்கிறார்கள். அதாவது ஸ்ரீகிருஷ்ண பகவான் கீதையில் சொன்னபடி 3 விதமான தபசுகள், தபஸ் தவம் தவ முயற்சியை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
இந்த சரீரத்தை 3 விதமான சரீரங்கள்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். 3 சரீரங்கள் என்ன? இந்த பரு உடலாகிய ஸ்தூல சரீரம், உள்ளிருக்கிற நுண்ணிய மனசாகிய அந்த கரணமாகிய சூக்ஷ்ம சரீரம். இந்த அந்த கரணத்திற்கு பின் இருப்பதாகிய அதற்கு அடிப்படையாக இந்த வாசனைகளெல்லாம் பதிந்திருக்கின்ற இந்த உடலையும் மனதையும் நமக்கு கொடுக்க பெறுவதற்கு காரணமாயிருக்கின்ற காரண சரீரமாகிய ஆழ்மனது, அறியாமையோடு கூடிய அந்த ஆழ்மனது காரண சரீரம். அப்படி 3 சரீரங்கள் இருக்கு. இப்போ இந்த 3 சரீரங்களுக்கும் தேகம் யாரேனும் ஒரு சித்தி பெற, அது சித்தி பெறட்டும். என்ன சித்தி? ஸ்தூல சரீரத்துக்கு எது சித்தி அப்படின்னா, அதை முதல்ல தூய்மையாக வைத்திரு. இறைவனுடைய ஆலயமாக கருதி இந்த ஸ்தூல சரீரத்தை தூய்மையாக வைத்திருக்கணும். அப்புறம் இந்த சரீரம் இறைவனுடைய ஆலயம் என்பதனால உள்ளே இருக்கிற தெய்வத்தை உணர்ந்து அது அப்படியே நீ பூஜை, மானச பூஜையினால் தெய்வத்தை வழிபடு. சரீரத்தால் புறத்தில் தெய்வத்தையும் என்ன தேவர்களையும் ஞானிகளையும் மகான்களையும் பெரியவர்களையும் வணங்கு. பெரியவங்க காலில் விழுந்து கும்பிடுறதுக்கு கூசக்கூடாது. பல பேருக்கு அது ஒரு வெக்கமாக கஷ்டமாக இருக்கும். எதுக்கு காலில் விழணும்? அவங்களும் ஒரு மனுஷங்க தானே நம்மளை போல், அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் போல் இருக்கும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அவங்களுடைய வெளி சரீரம் நம்மளை போல ஒரு சரீரமாக இருக்கலாம். அது உண்மையான ஞானிகள் மகான்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அகப்பக்குவம் அவர்களை தெய்வீக நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட மகான்கள் குருமார்களை வணங்குவதற்கு நீ தயங்காதே. அப்போ உடலால் அவர்களை விழுந்து வணங்குவதற்கே அது ஒரு தவம். உடலால் நீ செய்யக்கூடிய தவம். அதனால் சாமி உடலால் தவம் செய்யும் சொல்லும்போது நீ பட்னி கடை அப்படின்னு கூட சொல்லலை. நீ உடலை தூயதாக வைத்திரு, இறை வழிபாட்டில் உடலை ஈடுபடுத்து, பெரியவர்கள் மகான்கள் குருமார்களை வணங்கு, பிரம்மச்சரியம் கடைப்பிடி, விருப்பத்துக்கு சாப்பிடாத. நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு, பெரும்பாலோர் பண்ணக்கூடிய தப்பு, பிடிச்சிருக்குங்கிறதுக்காக சாப்பிட்றோம். ஆனால் இந்த நாக்கு, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இந்த 5 கருவிகளை என்ன சொல்கிறோம்? அறிவு கருவின்னு சொல்கிறோம். அறிவு அப்படின்னா என்ன? உலகம் எப்படி இருக்குது, அதில் குறிப்பாக இந்த உணவு எப்படி இருக்குங்கிற அறிவை தருவது நாக்கு. பொதுவாக மனசனுடைய விருப்பத்துக்கு சாப்பிடாம நாக்கு ஒரு உணவு ஒத்துக்கலைன்னா அது சொல்லிடும். அப்போ அதை நம்ம விட்டுறணும். அப்போ காய்ச்சலாக இருக்கும் பொழுது நமக்கு மற்ற உணவுகள் ரொம்ப பிடிச்ச மசாலா தோசையெல்லாம் சாப்பிடவே முடியாது. நாக்கு அது வேண்டாம்னு சொல்லும், கசக்குது அப்படிம்போம். அப்போ என்ன அர்த்தம்? உணவுக்கு இப்போ உடம்புக்கு இந்த நல்ல சாதாரணமாக சாப்பிடக்கூடிய உணவுகளை ஜீரணிக்கிற சக்தி இல்லை. ரசஞ்சாதம் கொடு, கஞ்சியை கொடு, ரொம்ப மென்மையான இட்லி ஒன்று கொடு. அப்போது இந்த நாக்கு எனக்கு தோசை வேணாம்னு சொல்லுதுன்னா அது என்ன அர்த்தம் அங்கே? அப்போ ஒரு அறிவை தருகிறது. அது எந்த உணவு ஒத்துக்கும், எது ஒத்துக்காதுன்னு அப்படி பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு இது டேஸ்ட்டாக இருக்குன்னு டேஸ்ட்டுக்கு செய்யும்போது நீ இதை அறிவு கருவியாக பயன்படுத்துகிற, உணர்ச்சி கருவியாக பயன்படுத்துகிற. அப்படி உணர்ச்சி கருவியாக, சுக்க கருவியாக பயன்படுத்தினா உனக்கு அது கெடுதல் பண்ணும். நீ அறிவு கருவியாகவே நாக்க பயன்படுத்து. அதனால் do not eat emotionally, eat intelligently அப்படிங்கிறாங்க. அப்படி செய்ய முடிஞ்சா இந்த உடலால் நீ, அவர் சொல்கிறார் இல்லையா, இந்த 3 விதமான உடல்களையும் தயார்படுத்தணும். எதுக்கு? முக்தி நேருக்கு. முக்தி பெறுவதற்கு இந்த உடலை தயார்படுத்துறதுன்னு சொன்னால் அதை இந்திரிய சுகநாட்டத்தில் விடாமல் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திரு. உன்னுடைய சூழலில் தர்ம நெறியிலிருந்து பிசகாமல் கிடைக்கக்கூடிய எளிதான அடிப்படை இனிய அனுபவங்களை பெற்றுக்கொண்டு திருப்தியாயிரு. அதற்கு மேல் சுகத்துக்காக இந்த இந்திரியங்களை பயன்படுத்தாரு. அதான் பிரம்மச்சரியம். குறிப்பாக காம உணர்ச்சியை கட்டுக்குள் வைத்திரு. இப்படி உடலால் பண்ணக்கூடிய தவத்தினால் இந்த உடலை நீ புனிதமாக வைத்திருக்கலாம். இந்த உடலை தேவாலயமாக கருது. எல்லா உடல்களையும் தேவாலயமாக கருது. அப்புறம் இது தேவாலயங்கிறதுனால அதை தூய்மையாக வைத்திரு. உள்ளுக்குள் இறைவனை பூஜித்து வா. அப்புறம்
வெளியில் கோயில் ஆலயம் போன்ற இடங்களிலே இறைவனை நல்லா விழுந்து நமஸ்காரம் பண்ணு, மகான்களையும் நமஸ்காரம் செய், அப்புறம் சரீரத்தால் பிரம்மச்சரியம் கடைப்பிடி, நேர்மையான செயல்களை செய், பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாதே. இதெல்லாம் கடைப்பிடிக்கும் பொழுது இந்த சரீரம் தூய்மை பெற்று முக்திக்கு தயாராகிறது. தேகம் யாரேனும் ஒரு சித்தி பெற, இப்போ ஸ்தூல சரீரம் எப்படி அதற்கான நிலை அல்லது சித்தியை பெறும், இப்படி வாழ்ந்தார். அப்புறம் மனதினால் நீ எண்ணக்கூடிய எண்ணங்கள், நீ கொள்ளக்கூடிய பாவங்கள், உணர்ச்சி மயமாக ஒரு பொருளை, ஒரு மனிதரை, ஒரு உறவை நீ எப்படி எதிர்கொள்கிறாய், அதெல்லாம் சரியாக இருக்கும் பொழுது உன்னுடைய அந்தக்கரணமாகிய மனசு தூய்மை பெறுகிறது. அது ஒரு விதமான மனதுக்குரிய சித்தியாகிறது. அப்போது தெய்வீக உணர்வே அங்கு எஞ்சி இருக்கும் பொழுது உயிர்கள் எல்லோரையும் இறைவனின் குழந்தைகளாக பார்த்து எல்லோருடனும் நேர்மையான உறவினை கொண்டு இறைவனிடமிருந்தே பேரின்பத்தை பெற்று வாழ்ந்தால் இந்த உலகத்திலிருந்து இன்பத்தை எதிர்பார்க்கிற மனசு அந்த எதிர்பார்ப்பை விட்டு தூய்மை பெறுகிறது. இது மனசுக்கு அந்த கரணத்திற்கு கிடைக்கக்கூடிய தூய்மை. இனி சூட்சும சரீரத்துக்கு கிடைக்கக்கூடிய தூய்மை. இனி காரண சரீரத்துக்கு என்ன தூய்மைனா, அறியாமையை விடு. இந்த சரீரத்தின் மூலம் பெறக்கூடிய இன்பம் உண்மையான இன்பம் இல்லை என்பதை தெரிந்து கொள். இந்த சரீரத்துக்கு அப்பால் இருக்கிற உன்னுடைய உண்மை நிலையை உணர்க. இப்படி அறியாமையை நீக்கும் பொழுது காரண சரீரமும் தூய்மை பெறுகிறது. இப்படி 3 நிலைகளிலும் தூய்மை பெறும்படியாக நீ வாழ்ந்தால் அப்போ உனக்கு என்ன ஆகிடும், தேகம் யாரேனும் ஒரு சித்தி பெற வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இந்த 3 விதமான உடல்களையும் நீ என்ன செய்துவிட்டாய், அந்த ஆசை என்னும் நிகழத்தினுடைய பந்தத்திலிருந்து, அந்த சங்கிலியினுடைய கட்டிலிருந்து விடுவித்து விட்டாய். என்ன சங்கிலி கட்டுன்னு பார்த்தோம், ஆசைங்கிற சங்கிலி கட்டு என்னன்னு பார்த்தோம். ஒரு பொருள் சுகம் தரும் என்று அதை பற்றி நினைப்பது, அந்த நினைப்பை தொடர்ந்து அந்த பொருள் தருகிற சுகம் எனக்கு வேண்டும் என்று விரும்புவது, அந்த சுகம் எனக்கு வேண்டும் என்பதனால் அதை தருகிற அந்த பொருளை நான் பெறுவேன் என்று முயற்சியில் இறங்குவது. அப்படி முயற்சி செய்து கொண்டு இருக்கும்போதே அந்த பொருள் கிடைத்தால் எனக்கு என்னென்ன சுகம் இருக்குங்கிற கற்பனையில் மனசு ஈடுபட்டு அந்த கற்பனையிலேயே நிம்மதியெல்லாம் போயிடும். சில சமயம் நமக்கு கிடைச்சிருச்சு, அது நம்ம விட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும். யாராவது தட்டி பறிச்சுட்டு போயிடுவாங்களோ, அல்லது மரணம் பிரித்து விடுமோ அப்படிங்கிற பயம் வரலாம். அப்போ அந்த ஆசையோடு எதிர்பார்ப்போடு அச்சமும் நிம்மதியின்மையும் கலந்து விடுகிறது. யாராவது அதுக்கு தடை செஞ்சால் கோபம் வரும்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி யாரும் தடை செய்யலை, ஆனால் இயற்கையாக மரணமோ ஏதோ ஒரு பிரிவோ வந்து விட்டதுன்னா அந்த பிரிவுக்காக துன்பப்படுகிறோமே, அப்படி ஒரு சோகம் உண்டு. அப்போது இந்த ஆசையிலிருந்து சோகம், பயம், கோபம் எல்லாம் வருகிறது. இது அவ்வளவு சேர்ந்து இழுத்துட்டு வருது, ஒன்றா ஆசை இழுத்துட்டு வருகிறது. அப்புறம் அது கிடைச்ச உடனே அனுபவிக்கிறோம். அனுபவிச்சு தீர்த்தோடனே அது நிரந்தரமாக இல்லையே, எனக்கு திரும்ப வேணும், மேலும் மேலும் வேணும் வேணும்னு கேட்குறோம். இப்படி முயற்சி பண்ணி கொண்டு முயலுவது, பெறுவது, அனுபவிப்பது, அதிருப்தியை உணர்வது, திரும்பவும் பெற முயலுவது, இப்படியே போயிட்டா இவனுக்கு நிம்மதியாக இருக்க முடிகிறதா? அப்போ ஆசையே இவனுடைய நிம்மதி கெடுத்து விடுகிறது. மனசில் இருக்கிற ஆசையே நிம்மதியை, அமைதியை போக்கி விடுகிறது. அது இன்பம்னு நினைக்கிறோம். அது கொடுக்கக்கூடிய அந்த இந்திரிய சுகமும் சிறிது நேரத்துக்கு மட்டும் இருந்து நம்மை பல விதங்களில் பந்தப்படுத்தி விடுகிறது. அது இல்லாமல் முடியாதுங்கிற நிலை வந்து விடுகிறது. வேறு எது கொடுத்தாலும் திருப்தி வரமாட்டேங்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த இந்திரிய சுகங்களை அனுபவிக்க அனுபவிக்க அதில் உள்ள ஒரு பெரிய கேடு என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சாமி சொல்லுவாங்க, இந்திரிய சுகத்தில் அழுந்தி போன ஒரு ஜீவன் ஆத்மாவை பற்றி நினைப்பதற்கும் அருகதையை இழந்து விடுகிறான். பெரிய விஷயங்களை கேட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த புரிந்து கொள்வதற்கே ஒரு தகுதி வேணும். அந்த தகுதியை இந்த இந்திரிய சுக நாட்டம் குறைச்சிடுமா? அது எவ்வளோ பெரிய இழப்பு அது இல்லையா? அதுவும் நமக்கு நிலைத்த சுகத்தை தராது, நிலைத்த சுகத்தை பெறுவதற்கான தகுதியையும் பிடிக்கிவிடும்னு சொன்னேன். அப்போ எப்படி இருக்கு பாருங்கள், எவ்வளோ ஒரு பரிதாப நிலையில் தன்னை மனிதன் வைத்துக் கொள்கிறான். அதனால இந்த இந்திரிய சுகங்கள் இவ்வளவு கேடு வாய்ந்தது என்பதனால மேலே இது எப்படி இருக்குது,
விஷம், ஆனால் அதுக்கு மேலே வந்து அப்படியே ஒரு இன்பத்தை போட்டு தடவி விட்டுருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம போய் அதை வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் அது விஷம் தன் வேலையை காட்டி விடுகிறது. அப்படி ஆசா என்பது இவ்வளவு இருக்குது. இது நம்முடைய 3 உடல்களையும் பற்றி கொள்ளுகிறது. பரு உடலாகிய இந்த ஸ்தூல சரீரத்தையும் ஆசை, அது நமக்கு ஒரு ஆசையின் விளைவாக கோபம், ஒரு எதிர்பார்ப்பு அதெல்லாம் இருக்கும்போது உடம்பு அது பாதிக்கும். ஒரு கவலை இருந்ததுன்னா பசி இல்லாமல் இருக்கும், உடம்புலேயே அது பாதிச்சிடும். மனசில் நிம்மதி இருக்காது. அப்புறம் அடி ஆழத்தில் அந்த ஆசை அப்படியே படிந்து போய் என்ன ஆகிடுது, இவன் எவ்வளவோ ஆசையை நான் அனுபவிக்கிறான், ஆனால் அதற்கும் மீறி இன்னும் அனுபவிக்கப்படாத ஆசைகள் எத்தனையோ இருக்குது. அந்த குறையோடே அவன் செத்துப்பான். அப்போ என்ன ஆகிடுது, அதையெல்லாம் அனுபவிப்பதற்கு இன்னொரு முறை ஒரு ஸ்தூல சரீரம் எடுக்கணுங்கிற ஒரு அவசியம் வந்து விடுகிறது. இப்படி பிறவி எண்ணற்று போய்கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து அந்த எண்ணற்ற பிறவிகளை தருவதாக அந்த ஆசை இருக்கிறதே, அது அப்படி மேலும் மேலும் பிறவி எடுத்து இந்த உலகத்துக்கு வந்து கஷ்டப்படுவதிலிருந்து விடுதலை பெறுவதைத்தான் விடுதலை, வீடு வேறு, முக்தின்னு சொல்கிறோம். அப்போ வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? முக்தி பெறுவது. மேலும் மேலும் திரும்ப திரும்ப பிறவி எடுக்க வேண்டிய அவசியத்திலிருந்து விடுபடுவது, அதுதான் விடுதலை. அப்போ அப்படி மேலும் பிறவியை பெறுவதற்கான ஆசையை விட்டு விடணும்னு சொன்னால், ஆசையை விட்டால் எனக்கு எப்படி சுத்தமாக இருக்க முடியும் அப்படின்னு ஜீவன் கேட்கலாம். அதுக்கு தான் சொல்கிறாங்க, துவைத்த பாவனையில் இருந்தால் இறைவன் ஆனந்த வடிவினன், ஆனந்தமயமான இறைவனோடு நீ ஒன்று இருந்து அந்த ஆனந்தத்தை அனுபவி. உனக்கு ஆனந்தம் ஒன்றும் குறைஞ்சி போகாது, அப்போ தான் உனக்கு நிலைத்த நித்தியானந்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லு. அத்வைத நிலைக்கு வந்துட்டா நீ அதுவாகவே இருக்கலாம், அதுவே சுகஸ்வரூபமாக நீ இருக்கிறாய். புறப்பொருளை அனுபவிச்சு தான் உனக்கு சுகம் வரணுங்கிறதுல நீயே சுகஸ்வரூபி என்று சொல்வது வரையில் தத்துவம் நம்மை அழைத்து செல்கிறது. அப்போது அப்படிப்பட்ட முக்தி நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அனுபவிக்கலாம். அப்போ அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, ஜீவன் முக்தர் அப்படிங்கிறவர் எப்படி இருக்கிறாருன்னு பெரியவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் இந்த சரீரம், அதாவது ஸ்தூல சரீரம், மனம், இவற்றினுடைய பந்தங்களிலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கின்றார்கள். இந்த உடலையும் மனதையும் பயன்படுத்துகிறார்கள், ஆனால் உடலாலும் மனதாலும் கட்டுப்பட்டவர்களாக இருக்க இல்லை. அதுதான் ஜீவன் முக்தருடைய லட்சணம். ஜீவன் முக்தர்கள்ங்கிறவர்கள் யார்? அவர்களுக்கும் நம்மை போல உடல் இருக்கும், ஆனால் நாம் இந்த உடலுக்கும் மனசுக்கும் அடிமைப்பட்டிருப்பது போல் அவர்கள் அடிமைப்பட்டிருக்க மாட்டார்கள். அதுதான் ஜீவன் முக்தி நிலை. வாழ்ந்திருக்கும் போதே வீடு பேரை பெற்றுவிட்டவர்கள், ஆசை என்கின்ற பந்தத்திலிருந்து விடுபட்டவர்கள். அதனால் அவர்களுடைய உடல், மனம், புத்தி, இந்திரியங்கள் ஆகியவை அவர்களுக்கு பந்தத்தை உண்டு பண்ணுவதற்கு பதிலாக இறைவனுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்குரிய வலிமை மிக்க தூய கருவிகளாக மட்டுமே இயங்கும். ஜீவன் முக்தருடைய சிறப்பு என்ன? அவர்கள் தங்களுக்கென்று எந்த ஆசையும் இல்லாதவர்கள், தான் என்கின்ற அகங்காரம் இல்லாதவர்கள். எனவே அவர்கள் மூலம் இறையாற்றல் பரிபூரணமாக செயல்படும். இதுதான் ஜீவன் முக்தி நிலை. அப்போ ஜீவன் முக்தருங்கிறவர் சிவத்தில் அழிந்து நிற்கிறார்கள். அவர் இப்போ சாதாரண ஜீவர்களுக்கு மனசு எப்படி இருக்குது? உலக பொருட்களில், பாசத்தில், பற்றுதல்களில், புற விஷயங்களில் அழுந்தி கிடக்கின்றது. ஜீவன் முக்தருடைய அந்த ஜீவன்கிற அந்த ஆன்மாவானது என்ன பண்ணுகிறது? இந்த புற பொருட்களாகிய பாசமாகிய மயலில் இருந்து விடுபட்டு சிவத்தோடு ஒன்றி நின்று சிவானந்தத்தை, ஞானானந்தத்தை, நித்யானந்தத்தை அனுபவிக்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே. அதனால் அவர்கள் ஜீவன் முக்தர்கள், வாழ்ந்திருக்கும் போதே முக்தி பேற்றை பெற்றவர்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள். அந்த நிலையை பெறணும் அப்படின்னு இந்த 357வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். தேகம் யாரேனும் ஒரு சித்தி பெற, ஒவ்வொரு தேகமும் அதற்கேற்றபடி தூய்மை நிறைநிலையை பெற ஜீவன்
முக்தியாகும் நெறி. அந்த உடல் இருக்கும் பொழுதே, 3 தேகங்கள் இருக்கும் பொழுதே, அதற்குள் இருந்து கொண்டிருக்கும் போதே இவன் ஜீவனானவன் முக்தியாகும் நெறி நல்ல நெறி. அந்த ஜீவன் முக்தி என்பது நல்ல நெறி. அதைத்தான் நாம் அப்போ வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன? முக்தின்னு மட்டும் சொன்னால் கூட போகாது, ஜீவன் முக்தின்னு சொல்லணும். ஜீவன் முக்தி அடைவது தான் எனக்கு இலக்கு அப்படின்னு அந்தர்யோகிகளாகிய நாம் நம்ம வாழ்க்கையின் இலக்கை தீர்மானிச்சுக்கணும். ஒரு இளைஞர்கிட்ட கேட்டால் ஜீவன் முக்தி பெறுவது எனக்கு இலக்குன்னு சொல்லுவானான்னு தெரியாது. அந்தந்த ஜீவர்கள் பெற்றிருக்கிற பக்குவம் குறைஞ்சபட்சம் நாம் சத்சங்கத்தில் இந்த அந்தர்யோகத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நாம் சுவாமி சித்பானந்த மகாராஜர்களுடைய நூல்களை படித்து அதன் மூலம் அறிவு ஆனந்தத்தை பெற விழைகிற நாம் வாழ்க்கையின் லட்சியம் என்னன்னு சொல்லணும்? ஜீவன் முக்தியே வாழ்க்கை குறிக்கோள். அதுதான் இறைவனை அடைதல், தன்னை அறிதல். அப்போ ஜீவன் முக்தி ஆகும் நெறி நல்ல நெறி. இந்த வாழ்க்கையின் லட்சியம் என்ன? ஜீவன் முக்தி பெறுவது. குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு இனிமே யார் கேட்டாலும் அல்லது நமக்கு நாமே நினைவுபடுத்தி கொள்ளும்போது வாழ்க்கையின் லட்சியம் என்ன? ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்ல தெரியணும். அது அடையிறமோ இல்லையோ, குறைஞ்சபட்சம் அந்த அறிவாவது நமக்கு வேண்டாமா? அதைத்தானே பெரியவர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் ஜீவன் முக்தி என்னுடைய இலக்கு. இந்த மனித சரீரம் பெற்றிருப்பதனுடைய நோக்கம் ஜீவன் முக்தி பெறுவது. வேறு எந்த சரீரத்திலும் இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. மற்ற சரீரங்களில் முக்தி பெறுவதற்கான ஒரே தகுதி வாய்ந்த சரீரம் தேவர்களாலும் கூட முடியாது, மானுட சரீரம் மட்டும்தான். அதனால் விவேக சக்தியோடு படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மானுட சரீரத்தை பெற்ற நாம் ஜீவன் முக்தியே நம்முடைய இலக்கு என்பதை மறவாது கொள்ள வேண்டும். சரி, அப்புறம் 2வது பாடல் பாருங்கள். 2வது கண்ணி. உலக நெறி போல் ஜடலம் ஓய உயிர் முக்தி இலகும் எனல் பந்த இயல்போ பராபரமே. இப்போ விதேக முக்தியை சொல்லுகிறார். விதேக முக்தினா என்ன? ஜீவன் முக்தர்கள் முக்தி பேரை வாழும்போதே அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக முடிவில்லாமல் வாழ்ந்து கொண்டே இருக்க மாட்டார்கள். முக்தர்களுடைய ஞானிகளுடைய சரீரம் கூட ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் முடிவுக்கு வரும். உடல் வாழ்க்கை முடிவுக்கு வரும். அப்போ அந்த சரீரம் விழும், மரணம் வரும், அவ்வளோதான். அப்போ மரணம் வருவதற்கு முன்னாலேயே அவர்கள் விவேகத்தோடு செயல்பட்டு தன்னை உணர்ந்து விட்டார்கள். ஜீவன் முக்தர்களாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது உரிய நேரம் வரும்போது உடல் விழும்போது ரொம்ப இயல்பாக பிரிந்து கொண்டு சொரூபத்தில் கலந்து ஆனந்தமாக இருக்கிறார்கள். இப்போ அவர்களுக்கு திரும்ப பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன பார்த்தோம் ஏற்கனவே? இந்த ஆசானிகளம், இந்த ஆசையானது வலுவாக இருந்து நிறைவேற்றப்படாமல் இருக்கும் பொழுது இந்த பிறவி மேலும் மேலும் எடுக்கணும். இவர்கள் முக்தினா என்னன்னு பார்த்தோம்? ஆசையிலிருந்து விடுபடுதல், சுகத்துக்காக புறப்பொருளை நாடாதிருத்தல், நானே சுகஸ்வரூபி அல்லது இறைவன் சுகஸ்வரூபி, அவனோடு நான் கலந்து பேரானந்தத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு அவன் ஜீவனானவன் தன்னுடைய தனித்தன்மை விட்டு சிவத்தில் ஒன்று விடுகிறான். அப்படிப்பட்ட முக்தி நிலைக்கு ஏற்கனவே வந்து விட்டான், வாழும்போதே வந்து விட்டான். இப்போ சரீரம் விழும்போது என்ன நடக்கிறது? அந்த பாடலை பாருங்கள். உலக நெறி போல் ஜடலம் ஓய. உலக நெறிங்கிறது என்ன? எல்லா உயிர்களும் உடல் எடுத்து இந்த உலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது விருப்பப்பட்டதையெல்லாம் அனுபவிக்க முயல்கின்றன, கொஞ்சம் அனுபவிக்கின்றன, நிறைய அனுபவிக்க முடியாமல் மிச்சம் பாக்கி வச்சு அப்புறம் இந்த உடல் விழுந்து விடுகிறது. இந்த சரீரத்தை கொண்டு அந்த ஜீவன் விரும்பக்கூடிய ஆசைகளையெல்லாம் இனிமே நிறைவேற்றி அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும்பொழுது இந்த சரீரம் மரணத்தின் வாயிலாக பிரிக்கப்படுகிறது. உயிர் மரணத்திலிருந்து பிரிக்கப்படுகிறது, மரணத்தின் வாயிலாக சரீரத்திலிருந்து பிரிக்கப்படுகிறது. இது உலக நெறி. ஆனால் இவன் உள்ளத்துக்குள்ள ஆசைகள் இருக்கிறதுனால அதையெல்லாம் சேர்த்து இழுத்து கொண்டு தான் போகிறான். மரணங்கும்போது என்ன நடக்கிறது? கீதையில் சொல்லியிருக்கு, இந்த ஜீவனானவன்
இந்திரியங்கள், மனம், அதில் உள்ள ஆசா பாசங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து இழுத்து கொண்டு போகிறான். அதனால் மிச்சம் வச்ச ஆசையெல்லாம் சேர்த்துட்டே தான் போகிறான். அதெல்லாம் அவனுக்கு அடுத்த ஜென்மத்தில் அப்படியே இயல்பாக வரும். அந்த நாட்டங்கள் எல்லாம் அவன் அதெல்லாம் சேர்த்து இழுத்துட்டு போகிறான்னு சொல்கிறோம்ல, இந்த வாசனைகளோடு தான் அவன் போகிறான். இந்திரியங்கள், வாசனைகள், எண்ணங்கள், ஆசைகள் சகலத்தையும் இழுத்து கொண்டு ஜீவன் போகிறான். அப்போ அதெல்லாம் அனுபவிப்பதற்கு ஏற்ற உடலை திரும்ப எடுக்கிறான். இப்படி மீள மீள இந்த பூமிக்கு வந்து அந்த ஆசையை அனுபவிப்பதும், அதை அனுபவித்து கொண்டிருக்கும் போதே வேறு புது ஆசைகளை பெறுவதும், அப்புறம் இதெல்லாம் நிறைவேறாமல் திரும்ப வருவதும் இப்படியே போய்கொண்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் இவனுக்கு அலுப்பு வந்துச்சா, இது என்னடா அது வரதும் போதும் திரும்ப திரும்ப, எப்போ தான் நிம்மதியாக இருக்குதுன்னு தெரியலையேன்னு வாழும்போதே நிம்மதிக்கு முயலுகிறான். அதுதான் ஏன் ஜீவன் முக்தி. வாழும்போதே நிம்மதியாக இருப்பது ஜீவன் முக்தி. நாம் நினைக்கிற ஒரு சாதாரண நிம்மதி இல்லை. ஆழ் மனசில் வாசனைகளில் கூட ஆசை, உலக ஆசை துளியுண்டு ஒட்டி இருக்காமல் அப்படி மனசு சுத்தமாக இருக்கிறது தான் ஜீவன் முக்தி. அந்த ஜீவன் முக்தர்களுக்கு அவங்களுக்கு ஆசை போயிடுச்சு. ஆனால் இந்த சரீரத்தை கொடுக்கும்போது சில இவ்வளவு காலம் நீ வாழ்ந்து இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு தானே அனுப்பிச்சிருப்பார் கடவுள். அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அத்தனை காலத்துக்கு இந்த உடம்பு இருக்கும். அவங்க ஆனால் நான் இந்த உடம்புல இருக்கேங்கிற எண்ணம் கூட இல்லாமல் இருப்பாங்க. உடம்பை பற்றின எண்ணமே அவர்களுக்கு இருக்காது. ஜீவன் என்பவன் தான் தேகாபிமானம் உடையவன். தேகாபிமானம்னா இந்த உடல் நான் என்று நினைப்பது. இந்த உடல் நான் அப்படின்னு நினைக்காட்டா கூட, அவ்வளோ மட்டமாக போகட்டால் இந்த உடல் என் கருவி, இது எனக்கு வேணும், நான் இதெல்லாம் செஞ்சு அனுபவிக்கணும்னா இந்த உடலுங்கிற கருவி எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறான். இந்த உடல் என் வினைகளை அனுபவிப்பதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு நினைக்கிறான். அப்படி இந்த உடல் மீது பற்றுதலை கொண்டு பிடிச்சிட்டே இருக்கிறவன், அதனால தான் மரணத்துக்கு அவன் அஞ்சுகிறான். அது தேகாபிமானம். தேகாபிமானம் உள்ளவன் தான் ஜீவன். ஜீவன் முக்தர்களுக்கு இந்த தேகாபிமானம் முற்றிலும் நீங்கி இருக்கும். இந்த உடம்பு பெரிய சுவாமிஜி இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெண் வந்து தலைக்கு குளிச்சிருக்கா. குளிச்சுட்டு இந்த நீண்ட கூந்தலை வந்து நல்ல துண்டால் துவட்டி இப்படி இப்படி தட்டுவா, பார்த்துருக்கீங்களா? துணி அப்படி நீளமாக இந்த டவலை முறுக்கிக்கிட்டு இந்த முடியில் இப்படி அடிக்க அடிக்க அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் தெளித்து விழுந்துடும். அப்படி முடியை துடைக்கும் பொழுது ஒரு முடி கீழே உதிர்ந்து விழுதுன்னு வச்சுப்போம். அவளுக்கு தெரியுமா, வலிக்குமா, ஐயோ ஒரு முடி விழுந்துருச்சே அப்படிங்க மாட்டான். சீப்பு போட்டு வரும்போது நிறைய முடி வருதுன்னா ஐயோ இப்படி முடி கொட்டுதான் நினைக்கலாம். தண்ணியை தட்டும்போது ஒரு முடி விழுந்தா ஒன்றும் பெருசாக ஒரு பேரிழப்பாக கருதி வருந்த மாட்டாள். அது மாதிரி தான் இருக்குமா இந்த உடம்பு விழும்போது. மரணத்தின் வாயிலாக இந்த உடல் பிரிந்து விழும்பொழுது ஏற்கனவே இந்த ஜீவன் சிவமாகி விட்டதுனால ஜீவன் முக்தி நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சரீரம் இருந்தது விழுந்தது எதுவும் தெரியாது. அதை பற்றின கவலையும் அவர்களுக்கு சிறிதும் இல்லை. தலையிலிருந்து ஒரு முடி உதிர்வதை குறித்து யாரும் கவலைப்படுவதில்லை போல இந்த உடல் விழுவதை குறித்து ஜீவன் முக்தர்கள் கவலைப்படுவதில்லை. மற்றவங்களுக்கெல்லாம் அது கவலையாக தான் இருக்கும். அப்போ ஜடலம் ஓய, இந்த உடலானது மரணத்தின் வாயிலாக சடலமாகி விழுகிறது. அப்படி ஓயும் பொழுது விழும்போது பந்த இயல்போ, அப்படி விழுவதுங்கிறது இந்த உலக நடைமுறை போல் இருக்கு. இந்த பந்தமயமான பாசமயமான இந்த உலகத்தினுடைய ஒரு நடைமுறை போல் இருக்கு. உலக நரி போல் ஜடலம் ஓய உயிர் முக்தி இலகும். அவன் ஏற்கனவே முக்தி சொரூபமாக இருந்து கொண்டு இருப்பதனால இப்போ ஜீவன் ஒன்று தனியாக கூட அவனுக்கு இல்லை. இந்த உயிருங்கிறது ஒன்று தனியாக இல்லை. ஏன்னா மற்றவர்களிடமிருந்து அவனை பிரித்து காட்டக்கூடிய ஆசைகளெல்லாம் சேர்ந்து இருந்தால் தான் அவன் ஜீவன். ஆனால் இந்த ஜீவன் முக்தனுக்கு அந்த ஜீவத்தன்மையெல்லாம் போயாச்சு, சிவத்தன்மை தான் மிஞ்சி இருக்குது. அதனால அவன் என்ன எடுத்துனா இங்கே உயிர் முக்தி இலகும், முக்தி நிலையில் இருக்கும். இப்போ உடம்புல இருக்கணுங்கிற சின்ன கட்டாயம் கூட அதுக்கு இல்லாமல் இப்போ என்ன ஆகிடும்னா அப்படியே பரவெளியில் கலந்து விடும். பார்க்கும் இடம் எல்லாம் பரவெளியாய் தோன்ற அப்படின்னு எல்லாம் இறைவன் என்று உணர்ந்து விட்டவன் இங்கே இருக்கிறது சுற்றில் இருக்கிறது இறைவனே, என் உள்ளே இருக்கிறது இறைவனே, என்ன நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட வேற இல்லை. இறைவன் தான் ஒன்று, அதுதான் நான் தான் இறைவன், இறைவன் தான் நான் என்கிற நிலைக்கு போய்விட்டவர்கள் இப்போ உடல் விழும்போது அவர்களுக்கு கவலை இல்லை என்று இப்படி இருப்பது தான் இந்த உலக இயல்பு போல் இருக்கிறது.
ஜீவன் முக்தர்களுடைய நிலை. ஷரீரம் விழுவது, ஷரீரத்திலிருந்து பிரிந்து கொள்வது விதேக முக்தி. வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே ஆசையிலிருந்து விடுபட்டு தூய நின்மலமான வாழ்க்கை வாழ்வது ஜீவன் முக்தி. பிராரப்தத்தின் முடிவிலே ஷரீரம் விழும் பொழுது அது குறித்து எந்த ஒரு சிறு வருத்தமும் இல்லாமல் ஆனந்தமாக சுரூபத்தில் இருப்பது விதேக முக்தி என்று அந்த முக்தியினுடைய, அந்த முக்தி நெறியினுடைய 2 தன்மைகளை ரொம்ப அழகாக சொல்லுகிறார் இந்த 2 கண்ணிகளில். உலக நெறி போல் ஜடலம் ஓய உயிர் முக்தி இலகும் எனல் வந்த இயல்போ பராபரமே. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்ற, 357 தேகம் யாதேனும் ஒரு சித்தி பெற ஜீவன் முக்தி ஆகும் நெறி நல்ல நெறி ஐயா பராபரமே. இப்படி முக்தி நெறியினை 2 கண்ணிகளிலே சொல்லி ஞான நெறியின் முடிவு இந்த முக்தியே என்று மிக அழகாக எடுத்து காட்டுகின்றார் ஸ்ரீ தாய்மானவர். குருவருளாலும் திருவருளாலும் முக்தி நெறியினை கேட்ட நாம். திருவாசகத்தில் ரொம்ப அழகாக அந்த கடைசி பதியத்தில் வைக்கிறார். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவம் ஆக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே. ஆஹா, இப்படிப்பட்ட அருமையான இந்த அருள் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற இந்த முக்தி நெறி ஃபுல்லும் சொல்லிட்டார். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. முதல்ல நான் எப்படி இருந்தேன், அறியாமையில் இருந்த பொழுது முக்திக்கான வழி எனக்கு தெரியவில்லை. அப்படி முக்தி வழியை பற்றி கவலைப்படாதிருக்கின்ற அறிவிலிகள் கூட தான் செய்தேன். மூர்க்கரோடு முயல்வேனை, அறிவிலிகளோடையே நான் நட்பு கொண்டிருந்தேன். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை, நானாக போய் போய் அவங்கள்ட்ட பேசுவேன் இந்த உலக பற்றி உள்ளவர்களோட. அப்படிப்பட்ட என்னை பக்தி நெறி அறிவித்து, முக்தி வருவதற்கு முன்னால் முதல்ல அவனுக்கு என்ன பக்தியை கூட்டி சிவபெருமான் தன் மீது எனக்கு பேரன்பினை கொடுத்து பக்தி நெறி அறிவித்து அவனை அறிவதற்கு தடையாயிருக்கிற பழ வினைகள் பாரும் வண்ணம், அப்படியே அந்த சங்கிலின்னு பார்த்தோம் இல்லையா, ஆசை சங்கிலி, அந்த ஆசை சங்கிலி தெரித்து விழும்படி பாரும் வண்ணம் பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் அது அந்த வினைகள் நீங்குவதற்காக நீங்கும் வண்ணம் அவர் என்ன செய்தார், சித்தமலம் அருவித்து. இது எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம வீடு கூட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி பெருக்கணும்னா தரைக்கு மேலே இருக்கிற குப்பையெல்லாம் வந்துடும். மொத்தமாக நம்ம அந்த சின்ன முறம் போல் இருக்குமே அதில் அள்ளி கொட்டிட்டோன்னா சுத்தமாகிடும். அப்புறம் கொஞ்சம் தண்ணியில் சோப் பவுடர் போட்டு அதை தொடச்சிட்டோன்னு சொன்னால் நல்லா சுத்தமாகிடும். அப்படி ஒரு மேலோட்டம் ஒவ்வொரு தடவை பண்ணுற மாதிரி இந்த மனசை சுத்தம் பண்ணி சரியாயிடுமானா ஆகாது. உள்ளுக்குள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். பேனாவை அந்த மை ஊற்றி எழுதுகிற பேனாவை கழுவும் போது அது தீந்து போச்சு, அடுத்து இங்கு ஊற்று முன்னாடி கழுவுறோம். அப்போ ஏதாவது ஒரு கப்பில் இதில் தண்ணியை வச்சுட்டு இந்த பேனாவை நல்லா திறந்து அந்த நிப்பு அந்த மை கொள்கிற பகுதி மூடி எல்லாத்தையும் போடுறோம். அப்போ உடனே இந்த தண்ணி அப்படியே இந்த மையினுடைய கலரை பற்றி நீளமாக மாறிடுது. அதுக்கப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு இன்னொரு நல்ல தண்ணியில் போடுறோம். அப்போவும் கொஞ்சம் அது மாறுது. திருப்பி இன்னும் கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றுறோம். எப்போ அதுக்கு மேலே அழுக்கு வரலை, தண்ணி அப்படியே இருக்கும். அப்படி ஆற வரைக்கும் திரும்ப திரும்ப தண்ணியை போட்டு 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 அந்த பேனாவை கழுவுறோம். அப்போ உள்ளுக்குள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி சித்த மலம் என்பது மனதினுடைய ஆழ் பகுதியாக சித்தத்தில் படிந்திருக்கின்ற ஜென்மாந்தர வாசனைகள் அதெல்லாம் போகணும். அப்போ தான் முக்தி. சித்த மலம் அருவித்து, அப்படி அது போகுமா தீருமா அப்படின்னு இறையருளால் அதுவும் நடக்கும். அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா, சித்தமலம் அறிவித்து சிவம் ஆக்கி, இந்த ஜீவனாகிய இவன் இப்பொழுது சிவம் ஆகிவிட்டான். சிவம் ஆக்கி பேரானந்த பெருநிலையை உணர்த்தி, அத்தன் என்னுடைய அப்பா சிவனாகிய அப்பா எனக்கு அருளியவாறு யார் பெறுவார், யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்
அப்படின்னு முக்தி பேரை அழகாக சொல்லிட்டார் தாயுமானவர். அதைத்தான் இந்த 2 ஸ்லோகங்கள்லையும் 2 கண்ணிகள்லையும் ஸ்ரீ தாயுமான சுவாமிகளும் நமக்கு எடுத்து சொன்னார். அத்தகைய முக்தி நெறியை கேட்ட நாம் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் போன்ற மகான்கள் எந்த வழியில் தாம் சென்று அந்த முக்தி பேற்றினை வாழ்ந்திருக்கும் போதே அனுபவித்து நம் முன்னால் வாழ்ந்து காட்டி சென்றுள்ளார்களோ அந்த முக்தி நெறியை நாமும் எடுத்து சரி அதை கடைப்பிடிக்கிறதுக்கும் நமக்கு ஒரு சுயமுயற்சி வேணுமே அப்படின்னு அந்த பழைய கேள்வி இங்கே கொண்டு வந்தாலும் அதுக்குண்டான இத்தனை வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் அருள் தானே. இவ்வளவு திருவருள் இருக்கும் பொழுது இந்த அகங்காரம் மேலே கிளம்பி வந்து இதுக்கு மாறா உன்னை பண்ணாமல் இந்த நெறியிலேயே இந்த முக்தி நெறியிலேயே செல்லும்படியாக அதிலேயே போகணுங்கிற பெருவிருப்பத்தை இறைவனிடம் சமர்ப்பித்து குருவருளையும் திருவருளையும் இறைஞ்சி பெற்று இந்த நெறியிலேயே சென்று இந்த எடுத்த இந்த தேகம் விழுமுன் இறைவனை பெற்றே திருவதுங்கிற ஒரு நோக்கத்தோடு அந்த ஃபோக்கஸ் அப்படின்னு கடமைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுக்கும் என்ன கடமையோ அதை அமைஞ்சது செய்யணும். அதெல்லாம் வாழ்க்கை பணி, வாழ்க்கை பயன் முக்தி. இதை நாம் மறக்கக்கூடாது. அந்தரயோகம் கேட்டதுடைய பிரயோஜனம் என்ன? என் வாழ்க்கை பயன் முக்தி, வாழ்க்கை பணி அவரவருக்கு வேறு வேறு, ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரே நோக்கம் ஒரே இலக்கு முக்தி என்கிற உணர்வோடு குருவருளையும் திருவருளையும் துணை கொண்டு இந்த முக்தி பெறு என்னும் வாழ்க்கை பயனை பெறுவதற்காகவே இந்த ஜென்மத்தில் மீறி இருக்கும் நாட்களையாவது நாம் கழிப்போம். அதன் பொருட்டு குருவருளும் திருவருளும் நம்மை கடந்தோறும் இதயத்திலேயே வீற்றிருந்து நம்மை வழிநடத்துவதாக. ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி.